இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி பொடி அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, பொட்டுக்கடலை, கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கட்டி பெருங்காயம் வாங்கி வாணலில் போட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் இலகிடும். அந்த டைமில் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி சேர்த்தா நல்லது, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் உளுந்து சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஸோ உளுந்து தூள் வறுத்து வச்சுருக்கேன் தூள் அரைக்கிறதுக்கு. இது எப்படி தூள் கிடச்சிதுன்னா, உளுந்து உடைப்போம்ல மிஷினில் கொடுத்து, அப்போ உடைக்கும் போது அதில் தூளாக வர உளுந்தை நான் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். உளுந்து தூள் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். அது கூட அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய். இது ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில் காய்ச்சது, பழமாக பறித்து நானே காய வச்சதால் இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது. காரமாக இருக்குது, ஆனால் வறுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. எல்லா கலவையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சுடு சாதத்துக்கும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.